ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 9ல் ஒரு ரொம்ப 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 முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். தமிழக நலத்திட்டங்கள். எல்லா கொஷின்லையும் கண்டிப்பாக ஒரு கொஷினாவது இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட தேதி 2022 மார்ச் 1. தொடங்கப்பட்ட இடம் சென்னையில் தான் தொடங்கப்பட்டுச்சு. இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா என்னென்னா, இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவது தான் இதனோட நோக்கம். இதில் என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, வெளிநாட்டு பயிற்சி, அரசு தேர்வுக்கான பயிற்சி, வழிகாட்டுதல், இதுதான் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து தான் இளைஞர்களோட திறனை மேம்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து, இல்லம் தேடி கல்வி திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2021 அக்டோபர் 27. தொடங்கப்பட்ட இடம் விழுப்புரம் முதலையார் குப்பம். இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போனா, COVID-19 அப்போ மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2021 டிசம்பர் 18. தொடங்கப்பட்ட இடம் செங்கல்பட்டு ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. அங்கே தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2 லட்சம் காப்பீடு இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னே 1 லட்சமாக தான் இருந்தது. 48 மணி நேரம் வரை சாலை விபத்துக்கான இலவச சிகிச்சை வழங்குறாங்க. எங்கன்னு பார்த்தா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து, முதல்வரின் காலை உணவு திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2022 செப்டம்பர் 15. எல்லாருமே இந்த டேட் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஓகேவா? தொடங்கப்பட்ட இடம் மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் தான் தொடங்கப்பட்டுச்சு. எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா, 1லேருந்து 5 வகுப்பு மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தான் இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம். எந்த ஸ்கூலில்? கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான். ஓகேவா? அடுத்து, புதுமை பெண் திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2022 செப்டம்பர் 5. தொடங்கப்பட்ட இடம் சென்னை. அரசு பள்ளியில் 6 முதல் 12 வகுப்பு படித்து கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். அடுத்து, மக்களுடன் முதல்வர் திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2023 டிசம்பர் 18. தொடங்கப்பட்ட இடம் கோயமுத்தூர். மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதனை சரி செய்ய சிறப்பு முகாம்கள் அமைக்கிறது தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். அடுத்து, கள ஆய்வு முதலமைச்சர் திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2023 பிப்ரவரி 1. தொடங்கப்பட்ட இடம் வேலூர். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்கிற திட்டம் தான் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம். உங்கள் மாவட்டத்துக்கெலாம் வந்தாங்களா முதலமைச்சர்னு தெரியல, எனக்கும் ஒன்றும் தெரியல வந்தாங்களா என்னன்னு. சரி, அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2023 செப்டம்பர் 15. தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். ஓகேங்களா? தகுதியுள்ள பெண் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தகுதியுள்ள பெண் குடும்பம் கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் கிடையாது. ஓகேவா? இதுக்கு தகுதி என்னன்னு பார்த்தோன்னா, ஏஜ் 21 இருக்கணும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். ஓகேங்களா? 3600 யூனிட்டுக்கு குறைவாக தான் மின் நுகர்வு உள்ள குடும்பங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, இப்போ எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க ஃபேமிலிக்கெல்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்து, வேர்களை தேடி திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2023 மே 24. தொடங்கப்பட்ட இடம் சிங்கப்பூர். வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 200 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நமது தமிழ் கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டுக்கு அழைத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற திட்டம் தான் வேர்களை தேடி திட்டம். ஓகேவா? வெளிநாட்டில் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா,
அதாவது நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க அங்கே வந்து ஒரு 200 இளைஞர்களை வந்து அவங்களே தேர்ந்தெடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் அவங்க அறிந்து கொள்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து விருதுகள் திட்டம். விருதுகள் திட்டம் தொடங்கப்பட்ட தேதி 2024 ஜனவரி 9. தொடங்கப்பட்ட இடம் சென்னை. அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்களின் பள்ளி வளர்ச்சிக்கு நிதியுதவி வழங்குவதற்கான திட்டம் தான் விருதுகள் திட்டம். அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2024 ஜனவரி 31. மாதம் ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் ஒரு வட்டத்துக்கு, அதாவது ஒரு தாலுக்கு சென்று ஒரு நாள், அதாவது மாதத்தோட கடைசி புதன்கிழமை வந்துட்டு அங்கவே தங்கியிருந்து அந்த மக்களோட குறைகளை வந்து கேட்டறிந்து நிவர்த்தி செய்யறதுக்கான ஆய்வை மேற்கொள்வாங்க கலெக்டர். அதாவது அங்கவே தங்கியிருந்து அந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க இல்லையா, அதுதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். அதாவது மாதத்தின் கடைசி புதன்கிழமை. ஓகேவா? நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் தொடங்கப்பட்ட தேதி 2024 பிப்ரவரி 20. தொடங்கப்பட்ட இடம் சென்னை. 6 முதல் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். அடுத்து கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2024 பிப்ரவரி 18. தொடங்கப்பட்ட இடம் மதுரை. ஒரு ஊராட்சிக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தான் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். ஓகேவா? மதுரையில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி ஆய்வகம் திட்டம். தொடங்கப்பட்ட தேதி 2024 பிப்ரவரி 5. தொடங்கப்பட்ட இடம் கன்னியாகுமரி. இது என்ன திட்டம்னா, அரசு, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வக சோதனை வசதிகளை வந்து வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த மக்களை தேடி ஆய்வகம் திட்டம். ஓகே, இது வந்து ஆல்ரெடி இருந்த திட்டம் தான். அப்படியே லைனாக ஒரு 4 திட்டம் அப்படி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் முத்துலட்சுமி நினைவு திட்டம் அப்படின்னா என்னென்னா, கலப்பு திருமணத்திற்கான நிதியுதவி வழங்கும் திட்டம் தான் டாக்டர் முத்துலட்சுமி நினைவு திட்டம். முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் தர்மாம்பாள் திட்டம் விதவை மறுமணத்திற்கான திருமண உதவி. தர்மாம்பாள் வந்து விதவை மறுமணத்திற்கான திருமண உதவி. ஈவேரா மணியம்மையார் நினைவு திட்டம் வந்து ஏழை விதவையின் மகளுக்கு திருமண உதவி திட்டம். ஓகேவா? தர்மாம்பாள் வந்து விதவை மறுமணம், மணியம்மையார் வந்து ஏழை விதவையோட மகளுக்கு திருமண உதவி வழங்கும் திட்டம். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னை தெரேசா நினைவு திட்டம் அனாதை பெண்களுக்கான திருமண உதவி வழங்கும் திட்டம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.